ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஆளுநர் உரை இருந்தது. இப்பொழுது நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றது. ஆளுநர் உரை ஆளும் கட்சிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கும் ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். சரிங்களா? ஆனாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, பாலியல் வன்கொடுமையோ, விவசாயிகள் போராட்டமோ எதுவுமே இங்க இதுவரைக்கும் தீர்வு இல்லை. இப்ப கூட கும்மிடி பூண்டியில 3 வயசு குழந்தை சீரழிக்கப்பட்டிருக்காங்க. நான் அன்னைக்கு என்னுடைய அறிக்கை கேட்பதும் நான் பதில் சொல்வதும் இதற்கான தீர்வு கிடையாது. கண்டிப்பாக கடுமையான சட்ட விதிகள் மட்டுமே இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தான் என்னுடைய ரெக்வெஸ்டா நான் முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு எப்படி யூபி கவர்மெண்ட்ல பண்ணாங்களோ, எப்படி சைலேந்தர் பாபு அவர்கள் செய்தார்களோ, அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்றேன். தப்பு கிடையாது. 3 வயசு குழந்தையும் தெய்வமும் ஒன்று நம்ம சொல்றோம். அப்ப இவங்கெல்லாம் மனிதர்கள் இல்லை, மிருகங்கள். மிருகங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லும் என்கவுண்டர் ஒன்றுதான் தீர்வு என்பது என் கருத்து. இல்லைன்னா நீங்க டெய்லி கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க, நானும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இது தீர்வு கிடையாது. ஆளுநர் உரையில வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்று அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அறிவிப்பாக இல்லாம அதிகாரப்பூர்வமான ஆட்சியாக அமையணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இது மாதிரி அறிவிப்புகள் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஆனா அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமான ஒரு ஆளுமை மிக்க ஆட்சியாகவும் இது இருக்கணும்னு நான் கேட்டேன். பெரிய அளவிலான திட்டங்கள் எதுவும் இந்த அறிவிப்புல இடம்பெறல. ஜெனரல் மேகதாது, கடன் திட்டங்கள், இது மாதிரி ஜெனரலா இப்ப என்ன இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கோ இதை பற்றியதான் உரை இருந்தது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஆளுநர் உரை. ஒரு மாசம் கவர்மெண்ட்டுக்கு 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கிறது? மார்க்கா இன்னும் டைம் இருக்கு. ஜஸ்ட் 1 மந்த் தான் முடிஞ்சிருக்கு. பாப்போம். இல்ல அதுதான் சொல்லிட்டேன். இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா இஷ்யூஸும் அதுல இருந்தது. வெறும் அறிவிப்பு இன்னைக்கு அறிவிப்பாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வை நான் எதிர்பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லைங்க, நான் வெளியூர் போயிருந்தேங்க, அதனால நான் பங்கேற்க முடியல. அதுதான் உண்மையான ரீசன். எனக்கும் அழைப்பு வந்தது, நான் இங்க இல்ல, ஊருக்கு இல்ல, நான் ஊர்ல இல்ல, அதனால அன்னைக்கு பங்கேற்க முடியும். வேற எந்த தள்ளுபடி முதல் 50,000 தான் கொடுத்திருந்தாங்க. ஆர்பிஐ கையில சொல்லி அவ்வளவு பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அதே பயிர்க்கடன் 75,000 ஆமா ஆர்பிஐ கையில சிப்பை இல்லைன்னு விவசாயிகள் கேக்குறாங்க. நீங்க அதுக்கு அறிக்கையில கொடுத்திருந்தீங்க. இல்ல 6,000 கோடி இதனால அரசுக்கு கூடுதல் செலவுன்னு இன்னைக்கு படிச்சாங்க பார்த்தேன். நான் என்ன சொல்றேன், ஆனா விவசாயிகள் இதுல திருப்தியா என்ற கேள்வி. எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு முறையான பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியா ராஜினாமா செய்து வர்றது அது அவங்க கிட்ட தான் கேட்கணும், எங்க கிட்ட கேட்கணும். நன்றி.